அவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. சார் நீங்களும் ஸ்கிரிப்ட் படிச்சு தானே பேசி கீழே குனிஞ்சு பிரஸ் கேள்விகளை பார்த்துக்கிட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ல இருக்கவங்க. அப்போ கைக்கூலி நல்லா வேலை செய்த உங்களுக்கு என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் கொடுத்துருங்க. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சிஎம் சாருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இப்போ ஒரு பர்த்டே போஸ்ட் போட்டிருக்காங்க. நள்ளிரவு 12 மணிக்கு செலிப்ரேட் பண்ணதா ஒரு போஸ்ட் போட்டாங்க. யார் அந்த நெருக்கமானவங்கன்னு கேட்டால் ட்ரிஷா மேம் அவங்க. பட் அந்த ஒரு போஸ்ட்டை எடுத்து இப்போ எல்லா மீடியா சேனலும், தந்தி டிவி ஆகட்டும், புதிய தலைமுறை ஆகட்டும், நியூஸ் 7 ஆகட்டும், சன் நியூஸ் ஆகட்டும், ஹோல் மீடியா சேனலுமே எடுத்து வச்சு அதை பிரேக்கிங் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையா இது, நீங்கள் நியூஸ் சேனலா இல்லை எதிர்கட்சிங்களுக்கு வேலை பார்க்குற கைக்கூலியை வேலை பார்க்குறீங்களா மீடியா சேனலு? பிறந்த நாளையொட்டி முதல்வர் விஜய்க்கு முதல் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் நடிகை த்ரிஷா. எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக நடிகை த்ரிஷா. முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நடிகை த்ரிஷா தெரிவித்திருக்கிறார். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விஜயுடன் இருக்கும் புகைப்படத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார். 5 கேக்குகளுக்கு முன்பு விஜயுடன் அமர்ந்திருக்கும் படத்தை சமூக வலைதளத்தில் த்ரிஷா பதிவிட்டிருக்கிறார். இதெல்லாமா உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸு? ஆமாம், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. பர்த்டே விஷ் பண்ணதான் போஸ்ட் போட்டிருக்காங்க. அது அவங்களோட பர்சனலு. அவங்க அது ஃப்ரெண்டா என்னமோ, அது அவங்களோட பர்சனலு. அதை எடுத்து இங்கே பப்ளிக் ஆக்கிட்டு இருக்க இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டாங்க. அது ஒரு பப்ளிக், அவங்களோட ப்ரைவேட் லைஃபு, பர்சனல் லைஃப். அவங்கள ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் டச் பண்ணி விளையாடுறீங்க மீடியா சேனலு. ஏயா நீங்கள் மக்களுக்காக வேலை பார்க்குற மீடியா சேனலாக இருக்கீங்களா, இல்லை இப்போ எதிர்கட்சியாக உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு வேலை பார்க்குற மீடியா சேனலாக இருக்கீங்களா? எல்லா மீடியா சேனலும் அவங்களுக்கு இன்னைக்கு இதுதான் பிரேக்கிங் நியூஸு. சிஎம் சாருக்கு இவங்க பர்த்டே விஷ் பண்ணிட்டாங்க. ட்ரிஷா மேம் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. புதிய தலைமுறையும் ரிப்பீட் மோடில் 3 or 4 5 டைம்ஸ் வரைக்கும் புதிய தலைமுறை ரிப்பீட் மோடில் பிரேக்கிங் நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி சட்டப்பேரவை வளாகத்தில், சட்டப்பேரவை அசம்பிளியிலேருந்து ஒருத்தர் வெளியே ஓடி வந்தாங்க. வெளியே நிற்கிறவங்க கிட்ட ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்போ ப்ரெஸ் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. சிஎம் சார் ஸ்கிரிப்டை படிச்சுக்கிட்டு பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க ப்ரெஸ்ஸு அவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. சார் நீங்களும் ஸ்கிரிப்டை படித்து தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அங்கே சார் கீழே குனிஞ்சு ப்ரெஸ் கேள்விகளை பார்த்துக்கிட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்டில் இருக்கவங்க. வாங்கிக்கிட்டு வரைஞ்சி கட்டிக்கிட்டு அமைச்சர் கீர்த்தனா அவங்க எல்லாத்துக்கும் ஆதாரத்தோட 2024 அவங்க பண்ண ஃப்ராடு, அதாவது இவ்வளவு முதலீடுகள் வந்தது, அதையெல்லாம் அடுத்த மாநிலத்திற்கு சென்றடைந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதாரத்தோட ப்ரெஸ்ஸுக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட. ஆனால் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவ்வளவு கேள்வி கேட்குறாங்க. அப்போது அவங்க அமைச்சர் கீர்த்தனா அவங்க கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் ஆதாரம் இல்லாதவங்ககிட்ட இந்த கேள்வியை போய் கேட்பீங்களா? கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவங்க எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவை வளாகத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஸ்கிரிப்ட் படித்து பேப்பர் கொடுக்குறாரு. ஸ்கிரிப்ட் படித்து அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஸ்கிரிப்ட் படித்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறவர் அவர் சொல்கிறாரு சிஎம் சார் ஸ்கிரிப்ட் படித்து பேசுகிறாருன்னு. அப்போ ஆப்போசிட்டில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் அவர்கிட்ட, சார் நீங்களும் ஸ்கிரிப்ட் படித்து தானே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. ஒரு வார்த்தை கேட்கல. அப்போது கைக்கூலி நல்லா வேலை செய்த உங்களுக்கு சும்மா இல்லை நம்ம சிஎம் சார் உங்களுக்கு ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்கல, எதுக்குமே வரல. நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல முன்கூட்டியே. நல்லா வேலை பார்க்குறீங்கடா நீங்கள்.
மீடியா சேனல் கிடையாது நீங்கள், ஒரு ஒஸ்ட். அது இந்த மீடியா சேனல், இந்த ஹோல் நியூஸ் சேனல், இந்த மீடியா சேனலுக்கு இப்போ இருக்காங்கல்ல ஒரு கும்பலாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதை என்ன சொல்லலாம், இதுக்கு என்ன நெய்ம் வைக்கலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லிக்கிட்டு போங்க. இந்த ஹோல் மீடியா சேனலுக்கு சேர்த்து பங்கமாக கலாய்க்கிற மாதிரி ஒரு நெய்மை நீங்கள் கமெண்டில் போட்டுட்டு போங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஒருத்தனோட பர்சனல் லைஃப்பில் டச் பண்ணி விளையாடிட்டு இருக்குது. அம்மா இன்றைக்கி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, உடனே அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ட்ரிஷா மேடம் எப்போ போஸ்ட் போடுவாங்க நேத்தையிலேருந்து இன்றைக்கி தான் போஸ்ட் போட்டாங்க. உடனே அதை எடுத்து பிரேக்கிங் நியூஸாக போடணும்னா அவங்களுக்கு வேறு எந்த பிரேக்கிங் நியூஸும் கிடைக்கலையா? இன்றைக்கி வேறு எந்த நியூஸுமே இல்லையா? இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவங்க ரீபோஸ்ட் போட்டிருந்தாங்கல்ல ஒரு டைமு, அப்போது அதை எடுத்து ஏன் பிரேக்கிங் நியூஸாக போடலை? பயம் மீடியா சேனலுக்கு அப்போ இல்லைங்களா சார்? இல்லை, புதிய தலைமுறையா உண்மை உடனுக்குடன் சூப்பர் சேனலாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்து அதுங்க அந்த அக்கா பிச்சையாடெலாம் வாங்கிக்கிட்டு கிடக்குதுங்க. ரொம்ப ஒஸ்ட் ரொம்பத்துலேயும் மட்டமான ஒரு நியூஸ் சேனல்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் புதிய தலைமுறையை சொல்லுவேன். எதிர்கட்சிக்கு, அதாவது அவங்களுக்கு ஃபேவராக நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்குது. மக்களே, இந்த சேனலில் எல்லாம் பங்கமாக கலாய்க்கிற மாதிரி ஒரு நெய்மை கமெண்டில் போட்டுட்டு போங்க மறக்காமல். அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்டுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.